வணக்கம். தமிழ் புயல் சரவணன் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஆம், உலகெங்கும் ஜூன் 5ஆம் தேதி தான் உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாம் கொண்டாட காரணம், மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இயற்கையை மனிதன் பேண வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி இந்த ஆண்டு எங்கள் பள்ளியிலே மரக்கன்றுகளை நடலாம் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் ஜூன் 5ஆம் தேதி விடுமுறை என்கின்ற காரணத்தினால் பள்ளிக்கு மாணவர்கள் யாரும் வரவில்லை. இருந்தாலும் உள்ளூரிலே இருக்கக்கூடிய சில குழந்தைகளை அழைத்து மரக்கன்றுகளை நடலாம் என்று நான் அழைத்த பொழுது சில குழந்தைகள் ஆர்வமாக வந்தார்கள். அந்த குழந்தைகளின் ஆர்வத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உலகை காப்பதற்காக அந்த சின்னஞ்சிறு கைகள் தன்னுடைய கைகளிலே மரக்கன்றுகளை ஏந்தியும் தண்ணீர் குடத்தை சுமந்தும் வந்தபோது இந்த உலகம் மீண்டும் பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என் மனதிலே தோன்றியது. ஆம், என் பள்ளியிலே என் படிக்கின்ற சின்னஞ்சிறு குழந்தைகள் அந்த மரக்கன்றுகளை நட்ட அந்த நிகழ்வைத்தான் ஒரு சிறிய வீடியோவாக உங்களுக்கு நான் இங்கே காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். இது தொடர்பாக என்னுடைய நண்பர் உடுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றக்கூடிய என் நண்பர் மருதமுத்து அவர்களை நான் தொடர்பு கொண்ட போது அவரும் ஆர்வத்தோடு என்னோடு வந்து கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவருடைய புதல்வனையும் தன்னோடு அழைத்து வந்து மரக்கன்றுகளை நடச் செய்தார். அந்த ஒரு சிறு நிகழ்வை இப்பொழுது உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக இதோ இந்த வீடியோவில் நான் படைத்தளிக்கின்றேன். நன்றி. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பூலாங்கிணறு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே மரக்கன்றுகளை நடுவதற்காக இங்கே குழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அருகாமையில் குழந்தைகள் மரக்கன்றுகளை நடுவதற்காக மரக்கன்றுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். NSS மாணவிகள் செடிகளுக்கு ஊற்றுவதற்காக தண்ணீரை கொண்டு வருகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
எங்கள் பள்ளியில் சுற்றுச்சூழல் தினத்தின் போது நடைபெற்ற இந்த நிகழ்வினை நீங்கள் கண்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் வாழ்க்கையிலே மரம் நட வேண்டும் என்கின்ற ஆசை வந்திருக்கும் அல்லவா? ஆம், நம்முடைய மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் குறைந்தபட்சம் 10 மரக்கன்றுகளையாவது நட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் காண விரும்பிய வல்லரசு நாடாக இந்தியா உருவாக வேண்டும், அது மட்டுமல்ல நல்லரசாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 10 மரக்கன்றுகளையாவது நடுவோம் என்ற உறுதியை நம் மனதிலே நாம் ஏற்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் புயல் சரவணன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி, பிளாஸ்டிக்கினுடைய தீமைகளை பற்றி அந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிஞ்சுக்கலாம். தயவுசெய்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைங்க. நன்றி.